Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்க சூப்பரான ஒரு சைட் டிஷ் தம் அலூ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அப்புறமா 2 பெரிய வெங்காயம், அப்புறமா cashew nuts கொஞ்சம், அப்புறம் ginger and garlic, அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் பேபி பொட்டேட்டோஸ் ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் விட்டு வேக விட்டு தோலெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, cashew nuts, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு வதக்குங்க. வதக்கிட்டே கொஞ்சம் வாங்க. வதங்குற வரைக்கும் நம்ம பேபி பொட்டேட்டோஸ்லாம் எடுத்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ஃபோர்க் எடுத்து எல்லாமே ஓட்டை போட்டு இந்த மாதிரி பிக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளே போகும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, இது ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது அதே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது இல்லைனாக்கா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் சால்ட் போட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் ரொம்ப ஃபுல் ஸ்லோவில் பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொட்டேட்டோஸ் எல்லாம் பிக் பண்ணி வச்சோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த பேபி பொட்டேட்டோஸும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்புறம் ஷாஹி ஜீரா ஆட் பண்ணிக்கிறேன். அது இல்லைனாக்கா நீங்கள் நார்மல் கியூமின் சீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நல்லா வதங்கின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா கிரேவிக்கு கலர் கொடுக்கும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிட்டு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம பேபி பொட்டேட்டோஸ்லாம் ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை இதை ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா பேபி பொட்டேட்டோஸ் நல்லா ஊறி இருக்கும். பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம திக் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம கசூரி மேத்தி நல்லா கையில் இப்படி க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இறக்குற சமயத்தில் நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய தம் அலூ ரெடி. Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.